கைஸ் நைட்டு ஃபுல்லாக ஒர்க் முடிச்சுட்டு வந்து படுக்கலான்னு பார்த்தா இந்த நியூஸ் பார்த்ததுலேருந்து ஒரு செகண்ட் கூட தூக்கம் வரல. சோஷியல் மீடியா மோகத்தினால அநியாயமாக ஒரு உயிர் போயிடுச்சுல்ல. இப்போ போதுமா அவங்களுக்கு லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர்ஸ் போதுமா? இந்த வீடியோவில் நான் பார்த்த வரைக்கும், எனக்கு கண்ணு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மனுஷன் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ண மாதிரி எனக்கு ஒரு பர்சன் கூட தெரியல. இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு முகத்தில் இந்த ரீல்ஸை நம்ம போட்டு லைக்ஸ் வாங்கணும், நமக்கு ஆதரவாக கமெண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் மட்டும்தான் எனக்கு நல்லா தெரியுது. இன்டென்ஷனலாக அவங்க இந்த ரீல் எடுத்திருக்காங்க. கேவலம் அந்த லைக்ஸ்க்காக, உங்களுக்கு ஆதரவாக 4 பேர் பேசணுன்றதுக்காக ஒருத்தரை குற்றவாளியாக்கி இன்றைக்கி அந்த ஆள் உயிரோடவே இல்லை. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, என் பையன் தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிட மாட்டான், வேலைக்கு போவான், வீட்டுக்கு வருவான், கொஞ்ச நேரம் வீட்டை விட்டு வெளியே போனால் கூட அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, அப்பா இருக்காரா, அப்பா இல்லைன்னா நீ வீட்டில் தனியாக இருக்காத அப்படின்னு கால் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பான். அவ்வளோ பாசமாக இருப்பான் எல்லார் மேலேயும். அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இதை பண்ணான்னு பழி சுமத்தி சாவடிச்சிட்டிங்க. அந்த பொண்ணை மட்டும் சொல்லி தப்பு இல்லை. ஒரு வீடியோ போட்டால் அது என்ன, ஏன், எதுக்குன்னு கூட தெரியாமல் கமெண்ட் பண்ணுறதும், லைக் பண்ணுறதும், அதை ஷேர் பண்ணுறதும், அது எந்த எக்ஸ்டெண்ட் வரையும் போயிருக்கு பார்த்தீங்களா? இதோட உண்மை அறியாமல் அந்த ஆளை திட்டின எல்லாருக்கும் இதில் பங்கு இருக்குது.